வணக்கம். இன்னைக்கு நாங்க க்ளோஸ்டர் பாட்டன் ஸ்ட்ரீட்ல உள்ள பெஸ்ட் ஃபுட்டுக்கு போறோம். பாட்டன் பெஸ்ட் ஃபுட். வாங்க. உள்ள போனோடனே வாசல்லே காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறாங்க. நம்மள சிரிச்ச முகத்தோட உள்ள வரவேற்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க உள்ளுக்குள்ள போய் காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதாப்பா. நிறையா இருக்குது. வாங்க தம்பி, வாங்க. புள்ளைய கவனிச்சுக்க தம்பி, கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு வரோம். இவரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு ஆளு, சில பல கடைகளுக்கு ஓனரு. பாருங்க, வாழை பத்தி இருக்கு. வாழைப்பழம் பத்தி எவ்வளவு ஆகுது பாத்தீங்களா? மலிவா இருக்கு. வேலையில செய்யுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ஸ்ரீலங்கா கூல் ட்ரிங்க்ஸ்கள். போன்விட்டோ, நெக்டோ எல்லாம் ஒன்னால. தம்பி, இந்த கலாய்க்கிறவரை கொஞ்சம் வெளியில விடுங்க தம்பி. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து வியாபாரம் பண்ணி வந்திருக்கிறோம். நாங்கள் கடையோட பேரை கேட்டு கொஞ்சம் ஃபேமஸான கடை. நீங்க பாருங்க, இட்லி மாவுல இருந்து இருந்து எல்லா பொருட்களுமே இருக்குதுப்பா. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உண்மையில நான் லண்டன்ல கூட கடையில இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பாக்கலைங்க. நீங்க பின்னாக்கட்டு லண்டனுக்கு எல்லாம் போக தேவையில்லை மக்களே, சரியா? சும்மாறா. பாருங்க, ரிங்குகளே ஏகப்பட்ட வகை இருக்குங்க. இங்க இருந்து 2 மீட்டர் தூரத்துக்கு ரிங்குகள். அந்த உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த கசகசா இது குடிச்சா அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. இது ஒன்றை நாங்க எடுத்து குடிப்போம், சரியா? இப்போதைக்கு ரிங்குகளை பாருங்க. இளநி வகையில இருந்து எல்லாம் ஊர் 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 ட்ரிங்குகள், சரியோ? எல்லாம் ஊர் குடி வகைகள்ன்றா மற்றது இல்ல, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ்கள் இதுதானே. அப்படியே இஞ்சால வாங்க. அரிசியை பாருங்க, ஸ்பெஷல் ஆஃபர்ல போட்டு கிடக்குது. ஓகேயா? ஏகப்பட்ட சாமான்களா இருக்கு. கேமராமேன் பார்த்து வாங்க, சரி? எங்க அரிசி மூட்டைகள் எல்லாம் நகுது. இந்த பாருங்க, இறைச்சி கடை. அன்றைக்கு நம்ம அந்த நெல்லும் அது இங்கதான் இருக்குது. அன்றைக்கு மாட்டிறைச்சி பண்ண இங்க எல்லா வகையான இறைச்சியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கடையும் சரியான ருசியா இருக்கும். பாருங்க, ருசியா இருக்கிற கடையில இன்றைக்கு இறைச்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சொன்னா நம்புங்க, வந்து வேண்டி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க நம்மட பாக்கு ஐட்டங்கள், இந்த இனிப்பு பாக்கு, நிஜாம் பாக்கு, அந்த பாக்கு, இந்த பாக்குகள் எல்லாம் இருக்குது. இந்த வெத்தில பாக்கு போடுற வழக்கமுள்ளாக்கள் இங்க பாருங்க. கொட்டைப்பாக்கு இருக்கு, கொட்டைப்பாக்கு இருக்கு. அப்ப நாங்கள் அந்த கொட்டைப்பாக்கு சீவுற சீவிலி கூடுக்கு எங்க போறோம்னு நினைக்காதீங்க, அதுவும் இங்க விற்கிறோம், தெரியும்? நீங்க குளோசர்ல உள்ள மக்கள் வேற எங்கேயும் போக கூடாது ஏசியன் சாமான் பண்றதுக்கு. விளங்குதா? ஆனா கிரிப்ஸுகளை பாருங்க. இதெல்லாம் குறுக்குறை எல்லாம் ஒரு லேஸ் எல்லாம் இந்தியாவில நான் பார்த்தது, சின்ன வயசுல பார்த்த கிரிப்ஸுகள். எண்ணெய் வகை ஒரு 3-4 வகை மீட்டருக்கு அடுக்கி விட்டுருக்காங்க. ஏகப்பட்ட எண்ணெய்கள் இருக்குது. நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், யாழ்ப்பாணத்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெயிலேயே ஒரு 15 வகை கிட்ட இருக்குதுப்பா. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். உண்மையிலேயே நீங்கள் இங்க வந்தீங்களா ஒரு சாமான் இல்லைன்னு போக வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு சாமான் தான் வேண்ட வருவீங்கள். ஆனா ஏகப்பட்ட சாமான் வேண்ட வேண்டிய நிலைமைக்கு வச்சிருவாங்களோ, அவ்வளவு பொருட்கள் வச்சிருக்கிறாங்களோ, சரியோ? ஊறுகாய் வகையில பாருங்க. இது என்ன இவ்வளவு வகையிலையும் வேண்டி சாப்பிடுறது முதல் சொல்லு. இவ்வளவு வகையான ஊறுகாய வாங்கிடும். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சது மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் தான். இங்க பார்த்தா இங்க புளியில இருந்து கடவுளை சொல்லவே பேர் இல்லாத அளவுக்கு ஊறுகாய் எல்லாம் இருக்கு. அப்படியே மேல பாத்தீங்கன்னா இந்த ஒலிவுகள், அப்புறம் இந்த பிக்கிள் கிரம்பிள், என்னப்பா இது எல்லாமே இந்த வினிகர்ல வச்ச வெங்காயங்கள், ஏகப்பட்ட சாமான்கள். இஞ்சி பூண்டு விழுது. நேற்று நான் சமைக்கும் போது காட்டினேன் எல்லாம் ஜிஞ்சர் பேஸ்ட். நான் இங்கதான் வேண்டுறேன். நானுங்க என்ன நீங்க காணையில என்று தேடினீங்க தான் இங்க வந்தா இங்க தான் நிற்பேன். இங்க வார சில கஸ்டமர் என்ன இங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறதும் உண்டு. அந்த அளவுக்கு நான் இங்கதான் பாருது. அதே மாதிரி பாருங்க, பிஸ்கெட்டு, மலிபன் எல்லாம் ஊர் மலிபன் பிஸ்கெட்டு. அப்புறம் எனக்கு பேர் தெரியலைங்க, இந்த லெமன் பஃப், இந்த
பிஸ்கெட்லயே எவ்வளவு கொட்டியிருக்காங்க. மனமா தான் வாங்கி போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ், பாத்திரங்கள், டப்பாக்கள். இங்க முக்கியமான சாமான்கள் எல்லாம் இங்க இதுக்குள்ளதான் கிடக்கு. சரியோ, இங்க பாருங்க. இங்க இடியப்ப மாவு வந்து வேண்டுவீங்க. அப்ப நாங்க இடியப்ப உரலுக்கு எங்க போறோம் தம்பின்னு கேட்பீங்க. அதுக்கும் நீங்க எங்கேயும் போத்தவில்லை, இங்கேயே இருக்கு. சரியா, இடியப்ப உரல். அதே மாதிரி புட்டு பானை, புட்டு மூடி, அதாவது குழல் புட்டு, நீத்து பொட்டி எல்லாமே இருக்கு. புட்டு ஐட்டங்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் வீட்டை போனா சொன்னான்னு தப்ப நினைக்காங்கோ, ஒரே சமையல் மனங்கள். கருவாடை பொரிக்கிறது, இறைச்சிகளை சமைக்கிறது மனங்கள். அதுக்குத்தான் இங்க பாருங்க சாம்பிராணி எவ்வளவு ஐட்டத்தை விற்கிறாங்க. சாம்பிராணி பாருங்க, இப்ப எண்ணிக்கை இல்லாத அளவுல சாம்பிராணி இருக்குது. நாங்கள் இதுதான் பாவிக்கிற. நாங்கள் தயவு செஞ்சு இதுல வாங்கி கொண்டே வீட்டை கொளுத்துங்க. கருதக்காரன் வந்து மயங்க விழுந்துடுறான் ஏகப்பட்ட வீடுகள்ல. புரோசன் ஃபிஷ்ஷில இருந்து இங்கால புரோசன் மரவள்ளி கிழங்குகள், புரோசன் வெண்டிக்காயல், புரோசன் ரொட்டியல், வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கத்தாலையும் வந்து புரோசன் சாமான்களை குவிச்சு கிடக்குது. காசுன்னு பார்க்காமல் பாருங்க, எப்படி ஒரு 15-20 ஃப்ரிட்ஜை வாங்கி புரோசன் சாமான அடிச்சு தள்ளி விட்டுருக்குறாங்க. இங்க இதுல சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சிக்கன் விங்ஸுகள்ல இருந்து, சிக்கன் பிரஸ்ட்டுகள்ல இருந்து, ஊர் வடை, மட்டன் ரோல் எல்லாம் ரெடிமேடா செஞ்சு இது பண்ணிருக்கு. நீங்க வீட்டை கொண்டு போய் சூடு பண்ணி சாப்பிட்டா சரி. இதுக்காக நீங்கள் வீட்டை ஏதோ செய்யறன்னு போட்டு இங்க இதுல வேண்டி கொண்டு போய் வீட்டையெல்லாம் நாசம் பண்ணி இது பண்ணவே தேவையில்லை. எல்லாம் வந்து ரெடிமேடா கிடக்குது. கொண்டு போய் சூடு காட்டி போட்டு தேத்தனியை வச்சு நேரம் குடிச்சிங்களா அதோட சோழி முடிஞ்சிடும். இங்கால பாருங்க, இங்காலி பக்கம் பாத்தீங்கன்னா கணவாயல், இறாலுகள், இங்க கணவாயெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி போட்டு கிடக்குது. உங்கள்ல பின்னானப்பட்ட மீன்கள் வச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் இது அந்த ஆப்பிரிக்காக்காரங்கள் அவங்களோட ஐட்டங்கள் போல கிடக்கு. நாங்களும் மட்டும் சாப்பிடலாம் டீப் ரோஸ்ட் பண்ணி, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே மேல பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் இந்த கல்யாணங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், கல்யாண நாள்கள் அதுகளுக்கு செய்யறதா இருந்தா பாட்டிக்கு தேவையான முழு சாமானும் இருக்குதுங்க. இந்த பாத்திரங்களை காட்டுங்க. இங்க புட்டுப்பானை பாருங்க. புட்டுப்பானை எல்லாம் இங்க குழல் புட்டெல்லாம் இப்ப படத்துல பார்த்ததோட சரி, நேர்ல பார்த்து கனகாலமா போச்சு. இந்த பேர்பிள் கலர்ல இருக்கிற பாத்திரத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல முழுக்கரும் பேர்பிள் பைத்தியங்கள், முழு சாமானும் பேர்பிள்ளான்னு இருக்கிறது. இங்க பாருங்க, இந்த இட்லி இடியப்ப குண்டாக்கள், இது இட்லி குண்டாக்கள். இங்க பாருங்க பிரியாணி. அருமையான பிரியாணி பாத்திரம் இருக்குங்க. இந்த பிரியாணி இந்த பாட்டியல் கிட்டியலுக்கு செய்யற ஆக்கள், இல்ல ஒருவேளை குடும்பம் பெருசா இருக்கிற ஆக்கள் ஒரு அளவான பிரியாணி கட்டிகள் எல்லாம் இருக்குது. வந்து நீங்கள் வேண்டுனீங்கடா பிரியாணியை போட்டு, ஒரு தம் பிரியாணியை போட்டு அந்த மாதிரி கடைக்கு வரவங்களுக்கும் கொடுத்தீங்களாண்டா நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல மனசை எப்படி இந்த கடையை எடுக்க முடியும்? இது தமிழ் கடை என்று சொல்றதுல தமிழ் கடல் என்று சொல்லிடலாம் போல இருக்கு. நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நம்பால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. அச்சு பலகாரத்துல இருந்து அச்சு முறுக்குல இருந்து முழு சாமானம் இருக்கக்கூடிய அவர் அந்த அண்ணன் வேண்டாம். அவரே கவலைச்சு எடுங்க. அவர் அடுத்த வீடியோல அவரை தான் சந்திக்க, உங்களை தான் ஆர்டர் கொடுக்குற பெரிய பஸ். இவர் இந்த இவரை பாருங்க, இவரை பாருங்க. இவர் வந்து ஒரு கொத்து மாஸ்டர், சிலோன் கொத்து. இவரை வச்சு இவரை விட்ட டைம் கேட்டுட்டு ஒரு நாள் போய் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லா இவரோட கொத்து ரெடி பண்ண போறோம். தெரியும்? அதுக்கான நீங்க ஒரு டேட் இருக்கா சொல்லுங்க. இப்ப நம்மளோட இஸ்லாமிய மக்கள் வந்து இப்ப நோன்புல விரதத்துல இருக்கிறாங்க. அதுக்காக நம்மட முதலாளி காசுன்னு பார்க்காமல் பாருங்க, 1 ஏக்கர் நிலத்துல ஃபுல்லா பேரிச்சம்பளத்தை விதைச்சு விட்டுருக்காப்புல. தம்பி எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சு கொண்டேதான் இருப்பாரு. வெள்ளக்காரங்களும் பாடுறாங்களுங்க பாக்குற சாமான்களை பண்றதுக்கு. கொய்யாக்காய் பாருங்க, கொய்யாக்காய்க்கு உடுப்ப போட்டு விட்டுருக்காங்க. ஆனா சட்டியான பெரிய பெரிய கொய்யாக்காய்களுங்க. இது அன்றைக்கு பார்த்து யாரோ பச்சை தேங்காய் நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தா கொய்யாக்காய். தெரியும், இது யாழ்ப்பாணத்து கொய்யாக்காய். ஒரு ரஸ்குகள், பட்டர் பிஸ்கெட்டுகள், கேக்குகள், கேக் ரஸ்கு, ஒரு ரொட்டி, பருப்பு வகையில பாருங்க. பருப்பு வகையில என்ன கேட்டா இங்க ஒரு காணி ஒரு பரப்பு இடத்தை பிடிச்சி பருப்பே ஃபுல்லா அடிச்சு விட்டு, ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படியே பருப்புல இருந்து இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பக்கம் மிக்சரு, இந்த சரக்கு பொருட்கள். ஒன்று எடுத்தா 2 குறி, 2 எடுத்தா 1 குறி,
யாழ்ப்பாணத்து மிக்சரு அடிச்சு தள்ளிருக்காங்க, கேரளா மிக்சரு. இங்க வந்தீங்கன்னா இப்ப ஏசியன் பொருட்கள்ன்றதை விட நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்து நம்மட ஆப்பிரிக்கா பொருட்களும் நிறைய வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. நாங்க இந்த லொக்கேஷனை வந்து உங்களோட இதுக்கு கீழே லிங்க் பண்ணிக்கிறோம், அதை நீங்க ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேல பாருங்க, மேல பார்த்தா எல்லாம் ரஸ்க்கு போட்டு இங்க தூள் தூள் வகையை பாருங்க, தூள் வகைங்க. கிங்க் பவுடர், கிங் தூள், சூர்யா தூள். இப்போ ஒரு புதுசா ஒரு தூள் வந்து இதைத்தான் நான் இப்ப பாதிக்கிறேன். அன்றைக்கு போட சரியான உரைப்புப்பா, உரைப்பு. இந்த உரைப்பு அதிகமா விரும்புறவங்க இந்த தூளை வேண்டி சாப்பிடுங்க. மூச்சே வாங்கிடும் போல இருக்குது. இது பாத்தீங்களா, பனங்க பணியார பானி. இதை எடுத்துட்டு போனோமா, மாவோட கலந்தமா, பனங்காய் பணியாரத்தை சுட்டமாண்டு இருக்கணும். ஒன்று எடுத்துட்டு போமா, நாங்க கொண்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எங்கட சமையல் விதியில நாங்கள் பனங்காய் பணியாரத்தை போடுறோம். சரியோ? பாருங்க, இங்க கருப்பட்டி செல்லம். இது ஊர் கருப்பட்டிங்க, யாழ்ப்பாண கருப்பட்டி. சர்க்கரையிலே பாருங்க ஒரு 4-5 செல்பு. எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நியாயமான விலையில தான் இருக்கு. ₹1, ₹1.25 அந்த மாதிரி விலையில தான் இருக்கு கருப்பட்டி. இங்க இந்த கருப்பட்டி தேத்தண்ணியோட கடிச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்குமுங்க. அன்றைக்கு நான் ட்ரை பண்ணான்னு நம்பி வேண்டி பாருங்க, சூப்பரா இருக்குது. அப்படியே மசாலா பொருட்கள், இந்த சாம்பார் பவுடரு, மட்டன் பவுடரு, சிக்கன் பவுடரு, இந்த குருமா பவுடரு, எவ்வளவு இருக்குது பாருங்க. இவ்வளவு ஐட்டம் சமையல்ல இருக்கான்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுதுப்பா. ரவை ஐட்டங்கள் கீழே, அப்படியே மாவு ஐட்டங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இடியப்ப மாவுல இருந்து, அப்ப மாவுல இருந்து, தோசை மாவுல இருந்து, பூரி மாவுல இருந்து எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு செப்பரேட்டா இருக்குது. நீங்க ஈஸியா வாங்கிட்டு வந்தீங்களா, போயிட்டு செஞ்சீங்களா, புளிஞ்சிங்களான்னு இருக்கணும். எங்கட வீட்டுல எல்லாம் இடியப்பம் செய்கிற மண்டு போட்டு மாவை வச்சு அதை புளிஞ்சு அது 2 பேர் 2 உரல்ல உழக்கிற அளவுக்கு டைட்டா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு காண்டைக்கு வேண்டி கொண்டு ட்ரை பண்ண தெரியும். பெரிய மூட்டைகளை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கருவாடுங்க. இங்க கருவாடுன்னும் போதுதான் ஞாபகம் வருது. தயவு செஞ்சு சொல்றேன்னு, இந்த ஊர்ல இருந்து வாராக்கள் சூக்கேஸுக்குள்ள கருவாட்டை கொண்டு வந்து உடுப்புலாம் மணக்கிற மாதிரி கொண்டு வராங்க. இங்க எங்கட ஏரியாவிலேயே கருவாடுகள் நடக்குது. சொரியானே ஓகே, நீங்க இருக்கிற ஏரியாவிலேயே பக்கத்துல உள்ள கடையிலேயே நல்ல கருவாடுகள் கொண்டு வந்து விற்கிறாங்க. பெரிய காசும் இல்லை. நீங்க அங்க கொண்டு வந்து செக் பண்றவன வெள்ளக்காரன் சூக்கேஸை திறந்து போட்டு மனத்துல வாங்கி விழுகிறான். தயவு செஞ்சு கருவாட்டை இனி யாரும் கொண்டு வராதீங்க சொல்லி போடுறேன். இந்த வீடியோ பாக்குறாக்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கருவாடு இங்கேயே இருக்குது. அப்பளத்தை பாருங்க, அப்பளம் வந்து விதவிதமா இருக்குது, கலரா இருக்குது, சைஸா இருக்குது. குரக்கன் தெரியுமா? குரக்கன் வந்து அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. எங்க அம்மா குரக்கன் முதல்ல புட்டு செய்வாங்க, அதெல்லாம் அப்போட சரி, பார்த்தோட சரி. இங்க பாருங்க, இதுல குரக்கமா புட்டு மாவே இருக்குதுங்க. ஆனா அவிக்க தெரிஞ்சவனெல்லாம் வேண்டணும். இங்க பாருங்க, மேல செத்தல் மிளகாயல், மேல பாருங்க பானை, பொங்கல் பானைகள்ல இருந்து பொங்கல் பானை செக்ஷனே ஒரு பாதி தூரத்துக்கு அடிக்கிறீங்க. சட்டியல், பொங்கல் பானைகள், அதுல ஒண்ணு. உண்மையிலேயே ஆனா இந்த கடைக்கு நீங்க வந்தீங்களா வேற கடைக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அப்படி ஒரு கடைக்குள்ளேயே முழு சாமானையும் வந்து அடைக்கி வருது. தேயிலைகள் பாருங்க, தேயிலைகள் ஒவ்வொரு நாட்டு தேயிலும் இருக்குது. எங்களோட நாட்டு தேயிலையில இருந்து, பிரவுன் சுகர்ல இருந்து, ஒயிட் சுகர்ல இருந்து, கோப்பியல் இதெல்லாம் சின்ன வயசுல குடிச்சதுங்க. அங்கர் எங்க குடிச்சது, பேக்கெட்டை கள்ளவெடுத்து தின்றதோடய சரி, கரைச்சி குடிச்சதை விட அள்ளி தின்றதுதான் கூட சின்ன வயசுல. எல்லாம் இங்கே வந்தா இப்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. போன்விட்டாக்கள் அது எல்லாமே வந்து மாவு மைலோ, அப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சரலாக்கு, அப்படியே இந்த லைன் ஃபுல்லா மாவு ஐட்டங்களும், கொப்பி ஐட்டங்களும், இந்த மேகி, தேங்காய் பால் பவுடர்கள், எல்லா செக்ஷனும் இருக்கு. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் சும்மா வருத்தம் வந்தா முந்தி இதைத்தான் வேண்டி கொண்டு வருவாங்க, நெஸ்டம் மோட்டு. இப்பெல்லாம் வருத்தம் வந்தா உனக்கு மட்டுமாடா வருத்தம், எல்லாருக்கும் தான்டா வருத்தம்ன்றானுங்க. ஊர்ல மிகவும் ஃபேமஸ் ஆனது. இதை கரைச்சி பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியா இருப்பாங்க. நீ வேலை செய்யக்குள்ள இந்த கரைச்சி குடிச்சு போட்டு வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உற்சாகா இருப்பீங்க. இந்த இடத்துல போட்டிருக்க ஐட்டம்லாம் ஸ்பெஷல் ஆஃபர் 2 for 499. பாருங்க, 2 கிலோ மாப்பை கேட்டு 2 எடுத்தா ₹4.49 தானா. இங்க பாருங்க, ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்துல 2 எடுத்தா ₹3.25 தானா, 400 கிராம், இவ்வளவு பெரிய பேக்கெட்டு. இங்க மாவை பாருங்க, 2 for 350. இதுல உள்ளதெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்குது, குறுகிய காலத்துக்கு மட்டும். நீங்க வந்து இந்த வாரம் வந்தா தான் இருக்கும், அடுத்த வாரம் வந்தா முடிஞ்சு போறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இங்க தேங்காய் 349, 2 for 349.
இங்க இந்த ரஸ்க் பவுடர் தெரியுமா? ரஸ்க் பவுடர் ரோல் செய்கிறார்கள். இந்த ரோலுகள் ஆக்களுக்கு செஞ்சு கொடுக்குறார்கள், நிறைய செஞ்சு சாப்பிட்றார்கள். இதை வந்து கொண்டு சரியான முறையாக பிறகு 2 for 499 இந்த ரஸ்க் பவுடர். ஊர்ல பார்த்த மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய தேங்காய் நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா உண்மையில சொல்லுங்க, இங்க மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி தேங்காய். கடல்லே இல்லையா? ஊர் வெங்காயம், பான், மாம்பழம். இங்க என்ன புளிச்சுண்டு மாம்பழமா? இங்க மரக்கறி. இங்க என்ற ஃபேவரட் ஒனியனுங்கோ. இப்ப விரதத்துல இருக்கிறதுனால சோயாக்களை கொஞ்சம் நிறைய போகும். இங்க நாங்க வீடியோ எடுத்தோமோ இல்லையோ, ஆனா பாதிக்காம நாங்களே வேண்டி போட்டோம். காரணம் வந்து கேமராமேன். தயவுசெஞ்சு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன், உங்களுக்கு யாரையும் வீடியோ எடுக்கணும்னா வைஃபை மட்டும் கேமராமேனா கொண்டு வராதீங்க. அப்படி கொண்டு வந்தீங்களா அந்த ஜாமான் இல்லை இந்த ஜாமான் இல்லையாண்டு கடைசியில கடைக்கு வீடியோ எடுக்கிறதுமோ இல்லையோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய நிலைமையா போயிருக்கு. இந்த ஜெலி பவுடர்கள் இருக்கு, கிரீம் பவுடர்கள், ஐஸ்கிரீம் பவுடர்கள். இங்க மாசு, இங்க பாருங்க மாசு, கட்ட மாசு, சம்பல் மாசு எல்லாம் உடைச்சு ரெடிமேட்டா வச்சிருக்கொள்ளுறாங்க. இது என்னங்க? இந்த கேக்கு பவுடர்கள். இங்க இதை கட்ட சம்பலா? ஃபிஷ் சம்பல். இந்த முன்னுக்கு நல்ல மூளையா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஐட்டமா வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பொடியை நான் கூட்டிட்டு வந்தா அதுல இந்த ஜெலியை கேட்டு சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரம். நாங்க அப்படியே வெளியே வந்தீங்கன்னா, கடையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, வெளியிலேயே மீன் மார்க்கெட் இருக்குது, ஃப்ரெஷ் மீன் மார்க்கெட். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுகள்ல, வெள்ளி சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கம்பல்சரி ஃப்ரெஷ் மீன் வந்து இங்க கண்டிப்பா வாங்கிட்டு போவீங்க. நம்பி வரலாம். நல்ல மீன்கள் எல்லாம் இங்க விற்கப்படும். சீலா நாங்க மீன் கடைக்கு வரவங்க பேர் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. இதெல்லாம் வந்து எதிர்கட்சியோட சாதி. இது பேர் என்ன, கும்பலாவா? என்ன பேரு? இங்க பாருங்க முரல் மீன் பாருங்க, பாம்பு நினைச்சேன் பார்த்தோன்னு போல பெருசா இருக்குது. மீன்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். மீனோட ஃப்ரெஷ்ஷா பாருங்க. 3 நாள் இங்க உயிர் மீன் துடிக்க துடிக்க வரும். தம்பி தான் அதை துடிக்க துடிக்க பாருங்க கொள்றாரு பாருங்க, துடிக்க துடிக்க கொண்டு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எஞ்சிய கிளீன் பண்ணி தருவா போல. நீல நண்டுல இருந்து, இறால்ல இருந்து, எங்கட சூட மீன் வண்டி பொறிச்சு சாப்பிடுறது வந்து முரல். சரியா? இது வஞ்சிரும்ப்பா, வஞ்சிரும் தானே. கிங்ஃபிஷர். இப்ப நினைப்பீங்க இவ்வளவு சாமான்லாம் இருக்குது, ஆனா நம்ம கார் பார்க்கிங் இருக்கா தம்பின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதை பத்தி கவலையே தேவையில்லை. நீங்க பஸ்ல வந்து கூட பார்க் பண்ணி ஜாமான் வாங்குற அளவுக்கு தாராளமா இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.